வந்து சொன்னாரு. என்னாச்சு கார்த்திக்? ஒன்றும் இல்லை கண்மணி, சும்மாதான். ராஜா பிரபு ரோஜாவும் அங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்களா, அதான் நீங்கள் தனியாக இருப்பீங்களேன்னு இங்கே அனுப்பிவிட சொன்னேன். சரி கார்த்திக். ஆமா, இப்போ எதுக்கு நம்மளாம் சம்மந்தமே இல்லாம கோவிலுக்கு வந்திருக்கோம்? அவங்க வந்திருக்காங்கன்னா டேட்டு குறிக்க வந்திருக்காங்க. ராஜா மாமாவும் ரோஜாவும் சரி தனியா மீட் பண்றதுக்காக கூட வந்திருப்பாங்க. நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? அதெல்லாம் கடவுளோட செட்டிங் கண்மணி. நம்ம இன்னைக்கு கோவிலுக்கு வரணும்னு நம்ம தலையில எழுதி இருக்கு, அதனால தான் வந்திருக்கோம். இதழ் என்னம்மா? பாக்கியா கிட்ட போகணும் நல்லூரா. பாக்கியா, பாக்கியா இங்க வாயே. இதழ இங்கே இருக்கிற உன்னை எங்கெல்லாம் தேட்டேன் தெரியுமா? பாக்கியா, நீ அங்க நிக்கிறத பார்த்துட்டு இங்க இருந்தே அக்கா அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா பாப்பா. அப்படியா? ஏத்த நானும் அண்ணனும் சக்கரை பொங்கல் பிரசாதம் கொடுத்தாங்கன்னு வாங்கியிருக்கோம். நாங்க பாப்பாவை கூட்டிட்டு போய் பாப்பாக்கு ஊட்டி விடவா? சக்கரை பொங்கலா? இதழுக்கு ரொம்ப பிடிக்கும். கூட்டிட்டு போ பாக்கியா. சரித்த. ஏத்த பாப்பாவோட தண்ணி பாட்டில் மட்டும் கொடுங்க. செம்பாண்ணி கிட்ட ஒரு பேக் இருக்கும் பாரு பாக்கியா, அதுல தான் பாப்பாவோட பால் பாட்டில், தண்ணி பாட்டில், அவளுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். ஆனா இப்போதைக்கு ஸ்நாக்ஸை மட்டும் ஓபன் பண்ணி காட்டிடாத. ஃபர்ஸ்ட் நீ பொங்கல் ஊட்டி விட்டுட்டு அப்புறமா அவளுக்கு பசிச்சா மட்டும் ஸ்நாக்ஸ் கொடுத்துக்கலாம். சரிதா. அப்புறம் இந்த கோவில் ரொம்ப பெரிய கோவில் பாக்கியா, குளம்லாம் வேற இருக்கு. நீ பட்டுக்கு பாப்பாவை எங்கேயாவது தனியா கூட்டிட்டு போயிடாத. எங்க கண் முன்னாடியே உட்காந்து சாப்பிடுங்க. சரிதா, நாங்க எங்கேயும் போல, இங்கே தான் இருப்போம். சரி, கூட்டிட்டு போ. வாண்டு, என் பொண்ணை நல்லா பாத்துப்பியா? அதில் என்ன சொன்னீங்க? உங்க பொண்ணா? இதழ் உங்க பொண்ணா? அது என் பொண்ணு நான் சொன்னேன். இல்ல இந்த பொண்ணை நல்லா பாத்துப்பியான்னு கேட்டேன். நாங்க உங்களை விட நல்லாவே பாத்துக்குவோம். எங்களுக்கு ஆல்ரெடி என் தங்கச்சி சொப்னாவை வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பாரா, இதழ் நீ வாமா போலாம். இதழ் குட்டி, எப்போதுமே பாக்கியா அக்கா கையை பிடிச்சிட்டு பாக்கியா அக்கா கூடயே தான் இருக்கணும். எங்கேயும் போயிடக்கூடாது, சரியா? அம்மா அம்மா. இதழ், அந்த வாண்டு இருக்காளே, அவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருந்துக்கோ. ஓவரா வாய் பேசுறா. என்ன மொறப்பு? ஊசி போட்டு விட்டுருவேன். கூட்டிட்டு போ. கார்த்திக், என்ன கண்மணி? நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? இதழ் நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டா. அக்கானு கூப்பிடுறா, அம்மானு கூப்பிடுறா. நல்லா இருக்குல்ல? இனிமே இதழ் கண்டினியூஸா பேச ஆரம்பிச்சிருவா. நம்ம கேக்குற கொஸ்டின்க்குலாம் ஆன்சர் பண்ணுவா. ஐயோ, அதை பார்க்க ஆர்வமா இருக்கு. நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அதை அந்த மழலை பேச்சில் ஆன்சர் பண்ணுவாங்கல்ல, அத எப்ப பாப்போன்னு இருக்கு. ஆமா கண்மணி. வந்தோடனே கேட்கணும்னு நினைச்சேன். அது என்ன கையில கவரு? அது ஒண்ணும் இல்ல கண்மணி, சும்மாதான். சும்மாதானா? புரியல. இல்ல, அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? வேணாமே. கண்மணி, அப்புறம் ஒன்னு உங்ககிட்ட சொல்லணும். உங்ககிட்டயா? என்ன திடீர்னு மரியாதையா கூப்பிடுறீங்க? அது என்னமோ தெரியல, உங்களை இன்னைக்கு பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்கா மரியாதை வருது. அழகான இந்த பின்னி போட்ட ஜடை, அதுல உங்களை விட கொஞ்சம் அழகு கம்மியா இருக்கிற 2 ரோஸு, இந்த மரூன் கலர் சாரி, சாண்டல் கலர் பிளவுஸ்னு குட்டி பொட்டோட செம்ம அழகா இருக்கீங்க. கார்த்திக்கு கவிதை எழுதுற பழக்கம்லாம் உண்டா? இல்ல கண்மணி. இல்ல, இவ்ளோ அழகா என்ன வர்ணிக்கிறீங்களே, அதான் கவிதை எழுத தெரியுமான்னு கேட்டேன். கவிதையே என் கண் முன்னாடி நிக்கும் போது அதை வேற எழுத தனியா கத்துக்கணுமா? மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்பவரமாகும். என்ன ராஜா, முதல் டைம் என்ன பாக்குற மாதிரி அப்படி பாக்குறீங்க? ஒன்னும் இல்ல ரோஜாமா, இப்ப நடக்கிறது கூட எனக்கு கனவு மாதிரி இருக்கு. மனசுக்குள்ள தளபதி பாட்டெல்லாம் பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கு போல. என்ன பண்றது? என் கையால உன் கழுத்துல தாலி கயிறு ஏறதுக்குள்ள எவன் கையில என் கழுத்துல தூக்கு கயிறு ஏற போதுனே தெரியல. அந்த அளவுக்கு பயமா இருக்கு. என்னமா யோசிச்சிருக்கீங்க? டயலாக் ஆட்டோ பின்னாடி எழுதலாம் போலயே. ஒரு மனுஷன் இங்க எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ டயலாக் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப எல்லாத்தையும் எதுக்கு கோவில்ல அசெம்பிள் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆக்சுவலா உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு கோவில்ல ஒரு சூப்பரான ப்ரப்போசல் சீன் நடக்க போகுது. ப்ரப்போசலா? யாருக்கு? வேற யாருக்கு? நம்ம கண்மணிக்கும் கார்த்திக்குக்கும் தான். கண்மணியும் கார்த்திக்கும் ப்ரப்போஸ் பண்ணிக்க போறாங்களா? கண்மணியும் கார்த்திக்கும் ப்ரப்போஸ் பண்ணிக்கல, கார்த்திக் தான் கண்மணியை ப்ரப்போஸ் பண்ண போறாரு. என்ன சொல்றீங்க மாமா? உண்மையாவா? ஆமா ரோஜம். ஏய், இப்ப நீ என்ன சொன்ன? இல்ல, உண்மையாவான்னு கேட்டேன். இதுக்கு முன்னாடி என்ன டயலாக் சொல்லியோ அது அப்படியே முழுசா சொல்லு. என்ன சொல்றீங்க ராஜா? உண்மையாவா? இதுதான் சொன்னேன். ஏய், இல்ல நீ வேற ஏதோ சொன்ன. ஒழுங்கா சொல்லிரு, இல்லன்னா அப்படியே குளத்துல பிடிச்சு தள்ளி விட்டுருவேன். ஐயோ ராஜா, சத்தியமா நான் இதை தான் சொன்னேன். இல்ல நீ சரிப்பட்டு வர மாட்ட. யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ அவங்க கிட்ட நான் கேட்டுக்கிறேன். இருங்க, இப்ப நீங்க யார்கிட்ட கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். அனுச்சுட்டி கார்டன்ஸ் அனுஷா சுரேந்தர் கிட்ட தானே?
ஆமா, அவங்க கிட்ட தானே ரெக்கார்டிங்ஸ்லாம் இருக்கு. மறுபடியும் நீ என்ன சொன்ன ரிவைண்ட் பண்ணி போடணும்னா அவங்க கிட்ட தானே கேட்கணும். எப்படியும் நீங்க கோரிக்கை விடுத்தோனே அவங்க அந்த கோரிக்கையை நிறைவேற்றிடுவாங்க. அதுக்கு நானே என் வாயாலே சொல்லிடுறேன். ரொம்ப நல்லது, சொல்லு. என்ன சொல்றீங்க மாமா, உண்மையாவா அப்படின்னு கேட்டேன். பம்பரத்தை போல நானும் வாடுறேனே மார்க்கமா, பச்சை தண்ணி நீ கொடுக்க ஆகி போகும் தீர்த்தமா, தேக்கு மர ஜன்னல் நீ தேவலோக மின்னல், ஈச்ச மர தொட்டில் நீ இழந்த பழ கட்டில், அருந்தவாலு குறும்பு தேழு ஆனாலும் நீ ஏஞ்சலு. ரோஷாமா, இப்ப நீ இப்படி கூப்பிட்டது எப்படி தெரியுமா இருந்துச்சு? இத்தனை நாளா 99% நீ என்ன லவ் பண்ணிட்டு இருக்க மாதிரியும், இப்ப நீ என்ன மாமான்னு கூப்பிட்டோன்னே 100% எனக்கு நீ மொத்த லவ்வையும் கொடுத்த மாதிரியும் இருக்கு. அப்ப நான் இனிமே என்னோட 100% லவ் உங்களுக்கு எப்போதும் கொடுக்குறேன் மாமா. நான் உங்களுக்கு 100% லவ் கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். நீங்க எப்ப எனக்கு 100% லவ் என்ன சொல்லி கொடுக்க போறீங்க? எனக்கு உன்னோட கண்ணு தான் ரொம்ப பிடிக்கும். அதனால உன்னை இனிமே நான் முட்டைக்கண்ணின்னு கூப்பிடலான் இருக்கேன். அப்ப என்னோட 100% லவ் உனக்கு வந்துரும்ல. தள்ளி போங்க. என்னாச்சுடி முட்டைக்கண்ணி? இங்க பாருங்க, இன்னொரு வாட்டி என்ன முட்டைக்கண்ணின்னு கூப்பிட்டீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. நடக்கிறதே வேறையா? என்னடி பண்ணுவ? கோவிலுக்குள்ள தான் டேட் குடிச்சிட்டு இருக்காங்க. உள்ள போய் குட்டி கலாட்டா பண்ணி எனக்கு கல்யாணமே வேணாம், எனக்கு ராஜாவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துருவேன். பரா எங்க தைரியமான ஆளா இருந்தா போய் சொல்லுடி. வேணாம், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, உண்மையாவே போயிடுவேன். போடி, தைரியமான ஆளா இருந்தா போய் சொல்லுடி பாப்போம். அந்த அளவுக்கு என்ன தைரியம் இல்லைன்னு நினைச்சிட்டீங்கல்ல, இதுக்காகவே நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஏன் முட்டைக்கண்ணிக்கு அவ்வளவு தைரியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ராஜா என்ன ரொம்ப இரிட்டேட் பண்றீங்க. இருங்க, இதுக்காகவே போறேன். என்னடி உண்மையாவே கிளம்பிட்ட? போய் இப்ப சொல்றேன் மட்டும் பாருங்க. நில்றி. என்னாச்சு இவருக்கு? பேய் ஏதாவது பிடிச்சிக்கிச்சா? நல்லா தானே இருந்தாரு. கார்த்திக் கார்த்திக் கார்த்திக், கேக்குதா? கூப்பிட்டுட்டே இருக்கேன், அப்படியே நிக்கிறீங்க. கண்மணி, நான் உனக்கு ஒன்னு தருவேன், அதை நீ மனசார ஏத்துக்கவியா? கார்த்திக் ப்ளீஸ், நீங்க நார்மலா என்ன தந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். அதுக்கு எதுக்கு இப்படி கவிஞர் வைரமுத்து, வாலி, ஸ்னேகன் எல்லாரையும் உள்ள அடக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க? என்ன கண்மணி இப்படி கலாய்க்கிற? என்ன கண்மணினா நீங்க அப்படிதான் கார்த்திக் பேசுறீங்க. எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. ஒரு டாக்டர் இவ்வளவு தூரம் கவிதையெல்லாம் சொல்லுவாரான்னு யோசிக்கும் போதே சிரிப்பு தான் வருது. ஏன் கண்மணி, டாக்டருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல? எப்படி டாக்டருக்கு ஃபீலிங்ஸ் இருக்கோ அதே மாதிரி நர்ஸ்க்கும் டென்ஷன் ஆகும், பாத்துக்கோங்க. சரி, ஏதோ தரேன்னு சொன்னீங்களே, தாங்க. என்னது அது? கண்மணி, பூதான் வாங்கினேன், உனக்கு கொடுக்கலாமேனு தான் கூப்பிட்டு விட்டேன். பாரா, அதிசயமா இருக்கு. பூவெல்லாம் வாங்கியிருக்கீங்க. நீங்க இவ்வளவு ட்ரெடிஷ்னலா இருக்க மாட்டீங்களே. எனக்கும் இதெல்லாம் பெருசா தெரியாது கண்மணி. அன்னைக்கு ரோஜா வீட்டுக்கு ரோஜாவை பொண்ணு பார்க்க போயிருந்தப்ப நீங்க பட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு ஜடையெல்லாம் பின்னி பூவெல்லாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சு குங்குமம்லாம் வச்சு அவ்வளோ அழகா தேவதை மாதிரி இருந்தீங்கல்ல. அதுல இருந்து உங்களை இப்படி நார்மல் ஜடையில பார்க்கவே பிடிக்கல. அதான் பார்த்தேன், 2 ரோஸ் மட்டும் வச்சிருந்தீங்க. அதுல இந்த பூ வச்சா அழகா இருக்குமே தான் வெளியே போய் வாங்கிட்டு வந்தேன். கார்த்திக், வர வர ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்றீங்க. சரி இல்ல, பாத்துக்கோங்க. ரோஷாமா, இன்னும் உள்ளே வந்துட்ட, இல்லடி. என்ன யாரு நினைச்சீங்க? இன்னைக்கு உங்களை சும்மாவே விட போறது இல்ல. என்ன நின்னுட்டா? பாத்தியா, நான் தான் சொன்னல உனக்கு பயம்டி. என்னமோ பெரிய இவளாட்ட போறேன்னு கிளம்புறேன். ராஜா, அங்க பாருங்களேன். யாரு? கண்மணியும் கார்த்திக்குமா? லூசு, இதை தாண்டி எங்க சொல்லிட்டு இருந்தேன். பாதியிலே நீ பாட்டி வேற ஏதோ டாபிக் போயிட்டோம். ஆமால, என்னாச்சு ராஜா? கண்மணி கார்த்திக் ஏதோ ப்ரப்போசல் சீன்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா, அதான் கரெக்டான டைம்க்கு கரெக்டான லொகேஷனுக்கு தான் வந்திருக்கோம்ல. பாரு, பார்த்து தெரிஞ்சுக்கோ. கண்மணி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் சொல்ல போற இந்த விஷயத்த நீ எப்படி எடுத்துப்பேனோ எனக்கு தெரியல. அதான் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. என்ன கார்த்திக், என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? நானும் நீங்களும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன ஃப்ரெண்டா நினைச்சீங்கன்னா தாராளமா சொல்லுங்க. நான் உன்னை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா நினைச்சதுதான் கண்மணி எனக்கு பிரச்சனையே. அதுதான் சொல்ல வரேன். ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு நீங்க பேசுறது. எதுவா இருந்தாலும் டைரக்டா சொல்லுங்க கார்த்திக். ஐயோ, சீக்கிரம் சொல்லுங்க கார்த்திக், என்னாலே வெயிட் பண்ண முடியல. கண்மணி, அது வந்து யோ டாக்டரே, சீக்கிரம் சொல்லி தொலையா. எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? ஏண்டி, நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது கூட நீ இவ்ளோ ஆர்வமா இல்ல, இவங்க ப்ரப்போசலுக்கு ரொம்ப தான் ஆர்வமா இருக்க. யோ லூசு மாமா, நம்ம காதல் வேற, அவங்க காதல் வேற.
நம்ம காதல்ல உங்க மனசுக்கு என்ன பிடிச்சிருந்தது, என் மனசுக்கு உங்களை பிடிச்சிருந்ததுன்னு 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அவங்க அப்படி கிடையாது. கண்மணிக்கு முதல்ல உங்க மேல ஒரு காதல், அதை மறந்து அவ வெளியே வந்தா. கார்த்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு, அதை மறந்து அவரும் வெளியே வந்திருக்காரு. கண்டிப்பா இவங்க 2 பேரும் வாழ்க்கையவே வெறுத்திருப்பாங்க. வாழ்க்கையை வெறுத்த இவங்க 2 பேரும் அழகான ஒரு புது காதலை உருவாக்க போறாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா மாமா? எல்லாருக்குமே இப்படி ஒரு அழகான லைஃப் அமைஞ்சிடாது. ஆனா இவங்க 2 பேரும் ஒரு அழகான லைஃபை அமைச்சுக்க போறாங்க. அதனாலதான் இவங்க 2 பேரும் காதலிக்க பார்க்க போறதுல எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. கரெக்டுமா, நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. இவங்க 2 பேரும் காதல்ல ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா எவ்வளோ அழகா இருக்கும்ல. கரெக்டா சொல்லியிருக்க முட்டைக்கண்ணி. முடியல கண்மணி, என்னால இதுக்கு மேல முடியல. நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். கண்மணி, உன்னால என் குழந்தை இதழுக்கு ஒரு நல்ல அம்மாவாகவும் எனக்கு ஒரு நல்ல வைஃபாகவும் இருக்க முடியுமா? இதயம் இதயம் எரிகின்றது, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றது, உள்ளங்கையில் ஒழுகும் நீர் போல் என் உயிரும் கரைவதென்ன, இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் என்னுடல் காண்பாயா, கலை என்ற ஜோதியில் காதலை எரிப்பது சரியா பிழையா, விடை நீ சொல்லையா. கார்த்திக், சாரி கண்மணி, ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிடு. என் மனசுல உள்ளதை உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். சாரி. நான் வீட்டுக்கு கிளம்புறேன் கார்த்திக். நான் இதுல கூட்டிட்டு போறேன். கண்மணி, உன் மனசுல என்ன இருக்குன்றதையும் சொல்லிட்டு போ, இல்லைன்னா அதை நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ப்ளீஸ். இப்ப என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நான் போறேன் கார்த்திக். கண்மணி, கண்மணி நில்லு. என்ன ராஜா, கண்மணி பதிலே சொல்லாம போயிட்டா? ஒருவேளை அவளுக்கு கார்த்திக் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையோ? இல்ல ரோஷாமா, எனக்கு அப்படி தோடல. கார்த்திக் மேல ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்பவே அவ கத்தி எனக்கு வேண்டாம், எனக்கு எப்படி நீ இப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம், நீ ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன், குழந்தை இருக்கிறவன் சொல்லி ஏதாவது கத்திருப்பா. ஆனா ஏதோ கொஞ்சம் அவளுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல, அதான் நான் வீட்டுக்கு போறேன்னு கிளம்பிட்டா. கார்த்திக் அவரோட பாரத்தை இறக்கி வைக்கிறேன்ற பேர்ல கண்மணி தலையில இறக்கி வச்சிட்டாரு. இனிமே கண்மணிக்கு ஒரே தலைவலியா தான் இருக்க போகுது. அவ என்ன பதில் சொல்லுவா? உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, கால் பண்ணி கேளு. கேட்டு பாக்குறேன். ஆனா கண்மணி மட்டும் கார்த்திக் ஓகே சொல்லிட்டானா நல்லா இருக்கும்ல. கார்த்திக் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. ஆமா, எப்படி அந்த வைஃப் இவரை போய் டைவர்ஸ் பண்ணுச்சு? அது சரியான கூறுகட்டதா இருக்கும் போல. டேய், எனக்கு யாரும் இல்லைன்றதுனால தானே என்ன இப்படி அடிச்சு டார்ச்சர் பண்ற. எனக்கு என் ஹஸ்பண்ட் கார்த்திக் இருக்காரு, அவர் என்ன நல்லா பார்த்துப்பாரு. இனிமே நீ வேணாம். எங்களுக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறத்துல இருந்து கார்த்திக் இப்ப வரைக்கும் ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்கல. அவர் என்னைய தான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியும். நான் தான் லூசு மாதிரி தப்பு பண்ணிட்டேன். இனிமே என்ன தேடி வந்த சிறுபால் அடிப்பேன் நாயே. ஹலோ, உன்னால எங்கேயும் போக முடியாது. உன்னோட ஏடிஎம் கார்டு, உன்னோட பேங்க் செக் புக், உன்னோட பேங்க் பாஸ்புக்னு எல்லாமே என்கிட்ட தாண்டி இருக்கு. நீ எப்படி போறேன்னு நானும் பாக்குறேன். உனக்கு என்ன விட காசு தானே முக்கியம். நீ அதையே வச்சுக்கோ, அதையே கட்டிக்கிட்டு ஆளு. எனக்கு கார்த்திக் இருக்காரு, அவரை பார்த்துப்பாரு. நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு கூட பார்க்காம என் மண்டையை அடிச்சு உடச்சிட்டல. நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்ல. இனிமேலாம் கூட நான் வாழவே மாட்டேன். இப்பவே லாயரை மீட் பண்ணி எனக்கும் கார்த்திக்கு இருந்த டிவோர்ஸை கேன்சல் பண்ணிட்டு நான் மறுபடியும் கார்த்திக் கூட சேர்ந்து வாழ போறேன். புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேர்ந்து அவரோட சந்தோஷமா வாழ போறேன். அப்படியா? சரி, ஓகே. போறதுன்னு முடிவாயிடுச்சு. இன்னும் 2 பேப்பர்ல மட்டும் சைன் போட்டு போயிட்டீங்கன்னா உன்னை நான் அதுக்கப்புறம் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். என்ன சொல்ற ஸ்டெஃபி? ஓகேவா? பேப்பரா? என்ன பேப்பர்? அம்பத்தூர் எஸ்டேட்ல உன் பேர்ல இருக்கிற லேண்டு, ஈசிஆர் ரோட்ல உன் பேர்ல இருக்கிற 2 பங்களா, இதை மட்டும் என் பேர்ல மாத்தி எழுதி கொடுத்துட்டு நீ கார்த்திக் கொடுப்போ இல்ல சூர்யா கொடுப்போ, அதை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்ல. டேய், என்கிட்ட இருந்த காசு பணம் என்னோட நகைன்னு எல்லாத்தையுமே பிடிக்கிட்டு என்கிட்ட இருக்கிற ஒரே சொத்து அது மட்டும்தான். அதை என்கிட்ட கொடுத்துரு ப்ளீஸ். உன் காலில் விழுந்து கேட்குறேன். என்னம்மா, என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டியே. இங்க பாரு, நீ மட்டும் நான் கேட்டதை எழுதி கொடுக்கல, அப்புறம் உன்னை கார்த்திக் கூட சேர்ந்து வாழவே விட மாட்டேன். வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பேன். வீட்டுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணுவேன். பரவாயில்லையா? இங்கேயும் என்ன நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிற. சரி, நிம்மதியா வாழலான்னு ஒரு இடத்துக்கு போனாலும் அங்கேயும் தேடி வருவேங்கிற. என்ன என்னதான் பண்ண சொல்ற?
நான் கேட்டதை கொடுத்துரு, உன் பக்கமே நான் வரமாட்டேன். என்ன சொல்லும்? ஓகேவா? என்னடி பெரிய இவ மாதிரி கார்த்திக் என்ன காப்பாத்துவான், அவன் என்ன பார்த்துப்பான்னு கிளம்பி நின்ன. இப்ப என்னமோ சொத்து தான் முக்கியம்னு அப்படியே நிக்கிற. என்ன கார்த்திக் மேல நம்பிக்கை இல்லையா? ச்சீ, வாய மூடு. கார்த்திக் என்ன ஒன்ன மாதிரி நினைச்சியா? அவர் எவ்வளவு நல்ல மனுஷன் எனக்கு தெரியுமா? இப்ப என்ன உனக்கு என் பேர்ல இருக்க சொத்து தானே வேணும்? நான் எழுதி தரேன், நீ எல்லாத்தையும் வச்சுக்கோ. தயவு செஞ்சு என்னையும் குழந்தைய விட்டுரு, நான் நிம்மதியா எங்கேயாவது போயிடுறேன். அவ்வளவுதான் செல்லக்குட்டி, நம்ம டீலிங் முடிஞ்சாச்சு. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு வா, அங்க எல்லாத்தையும் என் பேர்ல மாத்தி சைன் போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இரு. மவளே, காலையில 10 மணிக்கு மட்டும் நீ அங்க வரல, கார்த்திக் வீட்டுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணுவேன். என்ன புரியுதா? ச்சீ, காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. இப்படி ஒரு கீழ்த்தரமான ஆள் கூடயா இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருந்தேன். இவனால ஒரு குழந்தைக்கு அம்மாவாக ஆக போறேன். ஐயோ, என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. ஸ்டெஃபி, எல்லாத்தையும் சரி பண்றதுக்கான நேரம் வந்தாச்சு. இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா உனக்கு கார்த்திக் மட்டும்தான் கரெக்டான ஆளு. நீ அவர்கிட்ட போ, அவர் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. கார்த்திக் இன்னும் உன்னை மறக்கல ஸ்டெஃபி, நீ போ ஸ்டெஃபி. வணக்கம் மக்களே. இன்னைக்கு மார்ச் 29, ரிஸ்வானா பர்வீன் டியரோட சிஸ்டர் அவங்களோட பையன் ஆதில் ஹர்ஷத்துக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. அனுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக ஆதில் ஹர்ஷத்துக்கு